ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தம்ப்நெயிலில் பார்த்தது போல் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆடி பௌர்ணமியானது வரப்போகுது. இந்த ஆடி பௌர்ணமி வந்ததுக்கு பின்னாடி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதற்கு காரணம் கிரகங்களுடைய அமைப்பு. ஸோ ஆடி பௌர்ணமி சாதாரணமாக வரக்கூடிய பௌர்ணமி கிடையாது, ரொம்ப தெய்வீகமான ஒரு பௌர்ணமி. நிறைய பேருக்கு ஆடி பௌர்ணமி பற்றி தெரியல. முதல்ல ஆடி பௌர்ணமியை பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஆடி பௌர்ணமியை பற்றி தெரிஞ்சுக்குங்க. இந்த டைம் ஆடி பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை நாளதுமாக வருது. ஸோ ஞாயிற்றுக்கிழமை நாளதுமாக வர்றதுனால ஆடி பௌர்ணமியில் விரதம் இருந்து அம்மனை வழிபட்டால் அளவற்ற நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். ஸோ அம்மனை வழிபட்டால் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத முதல்ல ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த நன்மைகள் தெரியாதவங்க முதல்ல நன்மைகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு ஆடி மாதத்தை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஆடி மாதங்கிறது ஒரு தெய்வீகமான மாதம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு 30 நாட்களுக்கு ஒரு முறை மாறுவார். அப்படி மாறக்கூடிய அடிப்படையில் தமிழ் மாதமானது கணக்கிடப்படும். அந்த வகையில் சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிதுன ராசியில் பயணம் செய்துட்டு இருந்தார். மிதுன ராசியில் பயணம் செய்த சூரியன் தற்போது மிதுன ராசியிலிருந்து மாறி கடக ராசிக்கு வந்திருக்கிறாரு. கடக ராசிக்கு வந்த உடனே தமிழ் மாதமானது அடுத்தது ஸ்டார்ட் ஆகுது. இப்படி தமிழ் மாதம் அடுத்தது ஸ்டார்ட் ஆகக்கூடிய மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எண்ணில் கணக்குப்படி 4, அதாவது 4வது மாதம். ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 12 மாதங்கள்லேயே ஒரு சிறந்த மாதம் என்று சொல்லப்படும். ஆடி மாதத்தில் சூரியன் தாட்சாணிய காலத்தில் பயணம் செய்வார். சூரியன்றிருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் விவசாயத்துக்கு அதிகமாக பயன்படும். இந்த மாதத்தில் காற்று அதிகமாக வீசும்போது அம்மியே வந்து நகரும். ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழிக்கேற்ப ஆடி மாதத்தில் விதை விதைச்சா விவசாயிகளுக்கு நல்ல ஒரு செல்வம் வந்து செழிக்கும் விவசாயத்தில். ஸோ இப்படி ஆடி மாதத்தில் நிறைய ஸ்பெஷல் விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி ஸ்பெஷல் நிறைந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் ஒரு தனி சிறப்பு தான். ஆடி பௌர்ணமி ஆடி ஞாயிற்றுக்கிழமை வருது. ஞாயிற்றுக்கிழமை ஆடியில் ரொம்ப ஸ்பெஷலு. ஆடியில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஆடி பௌர்ணமியோடு வரும்போது அப்போ சொல்லவே தேவையில்லை, இது ஒரு ஸ்பெஷலான நாள். இந்த ஸ்பெஷலான நாளில் ஃபஸ்ட்டு அம்மனை வழிபடக்கூடிய முறையை வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம்தான் இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத மேச ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஆடி பௌர்ணமி வழிபாடை பற்றி ஷேர் பண்ணுறேன், அந்த வழிபாட்டை வந்து தெரிஞ்சுக்குங்க. ஆடி பௌர்ணமி தினம் ஞாயிற்றுக்கிழமை வருது. சிறப்பான இந்த நாளில் நாம் சிவபெருமானையும் மகா விஷ்ணுவையும் வழிபாடு செய்ய வேண்டும். இந்த ஆடி பௌர்ணமி தினத்தில் நாம் செய்ய வேண்டியவை என்ன என்பதையும் அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய சிறப்பான பலன்கள் என்ன என்பதையும் தெரிந்து கொள்ள போகிறோம். ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேச ராசிக்காரங்க தெரிந்து கொள்ளுங்கள். தமிழ் மாதம் சூரியனை அடிப்படையாக கொண்டது. சூரியன் ஒவ்வொரு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை ஒவ்வொரு தமிழ் மாதமாக பின்பற்றப்படுது. அந்த வகையில் சூரியன் கடக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் ஆடி மாதம். ஆடி மாதம் இறைத்துவம் பொருந்திய மாதங்களில் ஒன்று. இறைவனை வழிபடுவதற்காகவே ஒதுக்கப்பட்ட மாதம். விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட நம்ம முன்னோர்கள் அதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக தான் ஆடிப்பெருக்கு என்ற தினத்தை வைத்து விவசாய தொழிலையே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடத்த முடியுது. இதெல்லாம் ஆடியோடைய சிறப்பு. இந்த ஆடி பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமையோடு வருது. இந்த ஆண்டு ஆடி பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலை 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி தினம் மிகவும் சிறப்பானது. ஏன்னா உத்திராட நட்சத்திரத்தில் வரும் இந்த ஆடி பௌர்ணமி தினம். அதனால் மகா விஷ்ணுவை வழிபடுவதற்கு மிக உன்னதமான நாளாக கருதப்படுது. ஞாயிற்றுக்கிழமை அன்று வரக்கூடிய பௌர்ணமி நாளில் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வணங்க வழிபாடு வந்து செய்கிறது நல்லது. தன்னம்பிக்கையும் அறிவாற்றலும் பெருகும். சூரியனை வணங்குவதற்கு மிக சிறந்த நாளாக ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. இந்த நாளில் சூரிய தசை நடக்கிறவங்க தனுசு மற்றும் மீன ராசிக்காரங்க புனர்பூசம் விஷாகம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்கெல்லாம் இந்த நாளன்னைக்கு துர்கை அம்மனுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாத்தி மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்து தயிர் சாதம் மற்றும் மஞ்சள் நிற பழங்கள் நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்யணும். இதை செய்து வந்தீங்கன்னா சகல வளங்களும் பெற முடியும். நான் சொன்ன அந்த நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக செய்யணும். கண்டிப்பாக செய்யாமல் மட்டும் இருக்காதீங்க.
பௌர்ணமியில் பொதுவாக அம்மன் வழிபாடு மேற்கொள்ளப்படும். அம்மன் கோவில்களில் அன்று சிறப்பு பூஜைகள் செய்யப்படும். அம்மன் கோவில்களில் நடக்கக்கூடிய விளக்கு பூஜை, அன்னதானம் ஆகியவையில் நீங்களும் கலந்துக்குங்க. உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கோவில்கள்லையே பௌர்ணமி அன்று விரதம் மேற்கொள்வது ரொம்ப முக்கியம். ஆடி மாத பௌர்ணமி தினமான அன்றினால் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு வீட்டுடைய பூஜை அறையில் அம்பாள் படத்திற்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். அதுக்கப்புறம் அந்த தினத்தில் ஆடி பௌர்ணமியில் அம்பிகைக்கு பால் அபிஷேகம் செய்து வாழைப்பழ கலந்த சாதம் நெய்வேத்தியம் செய்து வழிபாடு செய்கிறது மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும். பூஜை முடித்த பின்பு நெய்வேத்திய பிரசாதத்தையும் தயிர் சாதம், சாம்பார் சாதம் போன்றவற்றை கோயில் உள்ள பக்தர்களுக்கு நீங்கள் என்ன கொண்டு போனீங்களோ அதை கொடுத்துட்டு வாங்க. இது போல வழிபட்டால் திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகி குழந்தை பெற கிடைக்காம தவிப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். மறைமுகமாக எதிர்ப்புகள் வியாபாரத்தில் இருந்ததுன்னா அது நீங்கி லாபங்கள் பெருகும். நோய் நொடிகள் ஏற்படாமல் காக்கும். ஸோ ஆடி பௌர்ணமிக்கு இவ்வளோ ஒரு பவர் இருக்குது. ஆடி பௌர்ணமியை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஆடி பௌர்ணமியை பற்றி இவ்வளோ நேரம் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் மேச ராசிக்காரங்களுக்கு ஆடி பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து இப்படி இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அதை இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதை தெளிவாக மேச ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான மாற்றம் என்னங்கிறத இப்போ நான் ஷேர் பண்ணுறேன், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. வீரத்தை அணிகலனாக கொண்ட செவ்வாயை அதிபதியாக பெற்றிருக்கிறவங்க தான் மேசராசி அன்பர்கள். இந்த மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு தொழில்துறையில் பயங்கரமான முன்னேற்றம் ஏற்படும். தொழில்துறையில் இதுவரைக்கும் நீங்கள் சாதிக்க எவ்வளவோ முயற்சி செய்திருப்பீங்க. ஆனால் பல தடைகளால் உங்களால் சாதிக்க முடிஞ்சிருக்காது. இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கிறதுனால தொழில்துறையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றம் பயங்கரமாக ஏற்படும். அப்புறம் நீங்கள் நினைத்த காரியத்தை நண்பர்கள் நடத்தி வைப்பாங்க. நீங்கள் நினைத்த காரியத்தை நடத்துறதுக்கு எவ்வளவு தடங்கள் வந்தாலும் உங்கள் நண்பர்கள் அதை கண்டு பயப்படாமல் உங்களுக்காக நினைத்த காரியத்தை நடத்தி வைப்பாங்க. அதனால் உங்களுக்கு உதவிகள் ஏதாவது வேணும்னா தாராளமாக உங்கள் நண்பர்கள்கிட்ட கேளுங்க. அப்புறம் இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு கல்யாண விஷயங்கள் தள்ளி போகும். அதனால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு கல்யாண விஷயங்கள் பற்றி பேச வேண்டாம். கல்யாண விஷயங்கள் பற்றி பேசினாலும் சரி, கல்யாண விஷயங்களுக்கு ஏற்பாடுகள் செய்தாலும் சரி, எல்லாமே தள்ளி போகும். ஏதாவது தடை வரும். அதனால் இந்த ஆடி மாதம் உங்கள் ராசிக்கு கல்யாண விஷயம் எதையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அப்புறம் நீங்கள் காதல் கத்திரிக்கான்னு மனசை அலப்பாய விடக்கூடாது. அலப்பாய விட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்துட்ருக்கக்கூடிய வேலை உங்களுக்கு இழப்பை தரும். அதனால் காதல் கத்திரிக்காயின்னு மனசை அலப்பாய விடாதீங்க. மனசை கண்ட்ரோலாக வைத்துக்க பாருங்கள். அப்புறம் உங்கள் ராசிக்கு வியாபாரம் நல்ல லாபத்தை கொடுக்கும். ஸோ வியாபாரம் செய்யக்கூடிய மேச ராசிக்காரங்க வியாபாரத்தில் புதிய முதலீடு செய்கிறதா இருந்தால் தாராளமாக முதலீடு செய்யுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே போல் வெளியூர் பயணங்கள் நீங்கள் செய்கிறது தாராளமாக ஆடி பௌர்ணமிக்கு பிறகு செய்யலாம். நீங்கள் என்ன பயணங்கள் எதுக்காக செய்தாலும் அந்த பயணங்கள் நன்மைகளில் போய் முடியும், நன்மைகள் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உங்களுக்கு திருமணம் தான் நடக்காது, மற்றபடி சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்திங்கன்னா அதெல்லாம் நடக்கும். உங்களை தவிர உங்களுக்கு ரீதியாக மற்றவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் தாராளமாக தடையே இல்லாமல் நடக்கும். தொழிலுக்கு கூட எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி ஜெயிக்கிற மாதிரி உங்களுக்கு வலுவான மாற்றம் ஆடி பௌர்ணமிக்கு பிறகு கிரக அமைப்பு இருக்குது. அப்புறம் ஆன்லைன் வர்த்தகங்கள் செய்யறவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும். ஆன்லைனில் புதுசாக என்ன டெக்னிக்கலாக உங்களால் ஆட் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஆட் பண்ணி ஜெயிக்க பாருங்கள். அப்புறம் சின்ன வியாபாரக்காரங்க கூட உங்களுக்கு நிறைய லாபங்கள் உங்கள் வியாபாரத்தில் கிடைக்கும். உங்கள் சின்ன வியாபாரத்தில் கூட அக்கறையாக நடந்து கொள்ளுங்கள். வியாபாரத்தை பெருக்குவதற்கு அதற்கேற்ப லாபங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல் இந்த ஆடியுடைய பௌர்ணமிக்கு பிறகு திருச்செந்தூர் முருகனை ஒவ்வொரு நாளும் வழிபாடு செய்திங்கன்னா உங்களுடைய விருப்பமான காரியங்கள் அத்தனையுமே நிறைவேறும். அதனால் முருகனை வழிபாடு செய்கிறதுக்கு மறக்காதீங்க. அதுவும் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்ய மறக்காதீங்க. ஸோ மேச ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து இப்படியெல்லாம் மாறப்போகுது. ஸோ மாறக்கூடிய தலையெழுத்து என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்.
எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு நடந்துக்குங்க. ஆடி பௌர்ணமியுடைய சிறப்பு வழிபாடும் ஆடி பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரே இதில் தெரிஞ்சுக்கிட்டது உங்களுடைய லைஃப்க்கு ரொம்ப இந்த டைம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லான இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்துக்குங்க. இந்த ஒரு வீடியோ நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் மேசராசிக்காரங்களாக இருந்தாங்களா வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற நிறைய அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ரிஷபராசிக்காரங்களுக்கு ஆடி பௌர்ணமிக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற தகவல்களோடு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.